எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 150 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃபைன்லி சாப்டு கார்லிக், பொடியாக நறுக்கின வெங்காயம், பெப்பர், உப்பு, அன்சால்டட் பட்டர், அப்புறம் இந்த குட்டி சைஸில் இருக்கிற வெங்காயம் ஒரு 2 எடுத்து நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 க்யூப்ஸ் ஆஃப் பட்டர் நான் ஆட் பண்ணுறேன். அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணணும். ஸோ மஷ்ரூம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மஷ்ரூம்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா போட்டு நல்லா அதை கையாலேயே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்க டர்ட் எல்லாமே வந்துடும். ஓகேவா? இப்படி தான் மஷ்ரூம் க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கடாயில் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் இப்போ நல்லா சாட்டே ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அது ரா ஸ்மெல் போகிற, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் வந்து அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து அதிலே நல்லா வதங்கட்டும் 2-3 நிமிஷம், நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் மஷ்ரூம் சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்ச பூண்டு, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா மஷ்ரூமே வந்து தண்ணி விடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணியில் எதுவும் தேவைப்படாது. மஷ்ரூம் இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு அது மேலே ஒரு தட்டு போட்டு இல்லை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அதை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்றதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா வதங்கியிருக்கும், தண்ணியுமே கொஞ்சம் வற்றிருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் எப்பவுமே உப்பு ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா மஷ்ரூம் வந்து நம்ம எவ்வளோ தான் நிறைய போட்டாலுமே அது வதங்கினதுக்கப்புறம் கம்மியாயிடும். கீரை மாதிரி தான் அதுவும், வதங்கினதுக்கப்புறம் கம்மியாயிடும். ஸோ நம்ம உப்பு வந்து வதங்கினதுக்கு அப்புறமா தான் கடைசியில் சேர்க்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைமில் பெப்பர் ஆட் பண்ணுறோம். பெப்பர் வந்து நான் 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன்.
கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். அண்ட் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இஸ் ரெடி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டரி ஃப்ளேவர், கார்லிக், பெப்பர், ஸோ எல்லாமே வந்து டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும்.